ஓகே. அப்போ நேத்து நம்ம சில புது வார்த்தைகள் கற்றுக்கொண்டோம். நவுன்ஸ் பெயர்ச்சொற்கள்ல. அத நம்ம மறுபடியும் ரிவ்யூ பண்ணுவோம். இப்போ லெசன் 4ல நம்ம என்ன கற்றுக்கொள்றோம் அப்டின்னா, கிரேக்க வார்த்தைகள், கிரேக்க வெக்காபுலரில செகண்ட் டிக்ளென்ஷன், அதாவது ஆண்பால். ஆண்பால் மற்றும் பலவீன்பால் வார்த்தைகள் நம்ம கற்றுக்கொள்கிறோம். அடுத்தது ஆர்டர் ஆஃப் வேர்ட்ஸ், அந்த வார்த்தைகளுடைய வரிசை கிரமம். அடுத்தது மூவபிள் நோன். நம்ம ஏற்கனவே நான் படிச்சது இதுவரைக்கும் படிச்ச வார்த்தைகள மறுபடியும் ஞாபகம் வருவோம். ஆங்கலாஸ், ஆங்கலாஸ் ஹோ. ஆங்கலாஸ் ஹோ என்று சொன்னால் செய்தியாளர் அல்லது தூதன் என்று அர்த்தம். அடுத்தது சகோதரன், அடல்ஃபாஸ், அடல்ஃபாஸ், அடல்ஃபாஸ் ஹோ. அடல்ஃபாஸ் ஹோ அப்படின்னு சொன்னால், இந்த ஹோ என்பது ஆண்பால் என்பதை குறிப்பதற்காக அந்த ஹோ என்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம். ஆக்சுவலாக டெஃபினட் ஆர்டிகிள் அது. பட் இப்போ நம்ம அது பிற்பாடு கற்றுக்கொள்வோம். ஆனால் இப்போ நம்ம அது எதுக்காக போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னால், சகோதரன் என்பது ஆண்பால், சகோதரன். அடுத்தது ஆந்த்ரோபாஸ், ஆந்த்ரோபாஸ், ஆந்த்ரோபாஸ் என்று சொன்னால் மனிதன். அடுத்தது அப்பாஸ்டலாஸ் ஹோ, அப்பாஸ்டலாஸ் ஹோ, அப்போஸ்தலன். அடுத்தது டூலாஸ், டூலாஸ் ஹோ, அடிமை. டூலாஸ் அடிமை. தானட்டாஸ், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பெயர் சொற்களில் நபர்கள் பொருள்கள் பேர் மாத்திரம் இல்லாமல் இப்படிப்பட்ட பெயர்கள் இடம்பெறும். ஆனால் அவைகள் கூட என்னவாக இருக்கிறது? ஆண்பால் வார்த்தைகளாக இருக்கிறது. தானட்டாஸ் என்று சொன்னால் மரணம் என்று அர்த்தம். அடுத்தது லாகாஸ், லாகாஸ், லாகாஸ் அப்படின்னு சொன்னால் வார்த்தை. அடுத்தது நாமாஸ். நாம் நேற்றுக்கு சில உதாரணங்கள் பார்த்தோம். நியாய பிரமாணம் அப்படின்ற ஒரு வேர்டு கிடையாது, பிரமாணம், நாமாஸ் அப்படி தான் இருக்கிறது. அது நம்ம மொழிபெயர்ப்பாளர்கள் பழைய பிரமாணம் புரிந்து கொள்ளும்போது அது நியாயன்னு போடுறாங்க. சில இடங்களில் வெறும் பிரமாணம் டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. ஆனால் பெரும்பாலும் நியாயன்ற வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அங்கே க்ரீக்கில் நியாயன்ற வேர்டு அங்கே இல்லை, வெறும் நாமாஸ் என்ற வார்த்தை தான் இருக்கிறது. அப்போ சூழ்நிலைக்கு தக்கவாறு அது புதிய பிரமாணத்தை குறித்து பேசுதா பழைய பிரமாணத்தை குறித்து பேசுதா நம்ம என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அடுத்தது ஒய்காஸ், ஒய்காஸ், ஒய்காஸ் என்று சொன்னால் வீடு. அப்புறம் ஹூயாஸ், ஹூயாஸ், ஹூயாஸ் அப்படின்னு சொன்னால் குமாரன். அடுத்தது ஆர்ட்ராஸ், ஆர்ட்ராஸ், ஆர்ட்ராஸ் என்று சொன்னால் அப்பம். இது நீங்கள் இந்த வார்த்தை எழுதியிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். எழுதிக்கங்க. புது புக்கும் பழைய புக்கும் கம்பைன் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். ஆர்டாஸ், ஆர்டாஸ் ஹோ அப்படின்னா பிரெட், அப்பம் அல்லது லோஃப். ஆர்டாஸ்னா அப்பம். கேட்டிங்களா? அடுத்தது கூரியாஸ், கூரியாஸ், கூரியாஸ் ஹோ அப்படின்னு சொன்னால் எ லார்ட், கர்த்தர் என்ற அர்த்தம். இது எழுதலை, இது எழுதியிருக்க மாட்டீங்க. கியூரியாஸ்ன்ற வேர்டு எழுதியிருக்க மாட்டீங்க. கியூரியாஸ் ஹோ அப்படின்னா கர்த்தர். அடுத்தது லித்தாஸ், 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 லித்தாஸ்னா எ ஸ்டோன், கல். இது எழுதியிருக்க மாட்டீங்க.
லித்தாஸ் அப்படின்னு சொன்னால் கல். ரைட்டிங்களா? ஓகே, அடுத்தது ஓக்லாஸ். ஓக்லாஸ் என்று சொன்னால் எ க்ரௌடு, திரளான கூட்டம், ஜனக்கூட்டம். ஓக்லாஸ் அதுவும் ஆண்பால் வார்த்தையில் தான் வருது. ஓக்லாஸ் என்று சொன்னால் திரளான கூட்டம். சரி, இப்போது இது வரைக்கும் நான் படித்த வார்த்தைகளுக்கு நேற்று நம்ம வந்து 5 கேஸ் படித்தோம் இல்லையா? அந்த 5 கேஸ் வந்து ஹூயாஸ், நம்ம படிச்சிருக்கிற எல்லா வார்த்தையுமே ஆஸ் தான் முடியுது. பெரும்பாலான செகண்ட் டிக்ளென்ஷன் ஆண்பால் வார்த்தைகள் எப்படி தான் முடியும்? ஆஸ் அப்படி தான் முடியும். அப்போது ஹூயாஸ் அப்படின்னு சொன்னால் என்னது? குமாரன். அதே இது ஜெனடிவ் கேஸில் வரும்போது என்ன வருது? ஜெனடிவ் கேஸ் என்னது? ஒருவருடைய, ஒருவருக்கு சொந்தமான. ஹூயூ என்ன வரும்? ஹூயூ குமாரனுடைய என்று அர்த்தம். ஹூயூ என்று சொன்னால் குமாரனுடைய. அதே இது டேட்டிவ் கேஸ் சிங்குலரில் வரும்போது ஹூயோ வித் டிக் மார்க். கீழே ஒரு டிக் மார்க் பார்க்குறீங்களா? அது ரொம்ப முக்கியம். ஏன்னு சொன்னால் அந்த டிக் மார்க் போட்டால் தான் அது பெயர் சொல் டேட்டிவ் கேஸ்னு உங்களுக்கு தெரியும். இல்லைனா அது என்ன நினச்சிருவீங்க நீங்கள்? வினைச்சொல், வெர்புன்னு நினச்சிருவீங்க நீங்கள் இல்லையா? ஹுயோ வித் டிக் மார்க்னு சொன்னால் குமாரனுக்கு அல்லது குமாரனுக்காக. ஓகே, ஹுயான். ஹுயான் அப்படின்னா குமாரன், அக்யூசேட்டிவ் சிங்குலர், குமாரனை ஆப்ஜெக்ட்னு சொல்லலாம். அப்போது இந்த ஃபஸ்ட் லெட்டர்ஸ் வந்து சப்ஜெக்ட் நாமினேட்டிவ்னு சொல்கிறோம். இது கடைசி வந்து அக்யூசேட்டிவ்னு சொல்கிறோம், ஆப்ஜெக்ட். இதுக்கு இடையில் வந்து ஜெனடிவ் கேஸ் மற்றும் டேட்டிவ் கேஸ். ஜெனடிவ் டேட்டிவ்னா என்னென்னா, டேட்டிவ் கேஸ்னால் ஒன்றுக்கு, ஒன்றுக்காக, குமாரனுக்கு, குமாரனுக்காக. அதே இது ஜெனடிவ் கேஸ் என்பது என்ன? குமாரனுடைய அல்லது குமாரனுக்குரிய, எப்படி வேணால் என்ன செய்யும், அது மொழிபெயர்க்கப்படும். இது வந்து சிங்குலர், எழுதிக்கங்க. சொல்லுங்க. முதலுக்கு நாமினேட்டிவ். ஆமாம். அடுத்தது ஜெனிட்டிவ், மூன்றாவது டேட்டிவ், நான்காவது அக்யூசேட்டிவ். இது எல்லாமே ஒருமை, சிங்குலர். டு ஆர் ஃபார் அ சன் அப்படின்ற வார்த்தையை தான் நம்ம வந்து குமாரனுக்கு, குமாரனுக்காக அப்படின்றது கீழே வார்த்தை வருது. சரியா? குமாரனுக்கு, குமாரனுக்காக. ஹுயான் அப்படின்னு சொன்னால் சன், குமாரன், குமாரனை. கேட்டீங்களா? ஓகே, அடுத்தது இது ப்ளூரல். ஹுயோய் அப்படின்னு சொன்னால் நாமினேட்டிவ் ப்ளூரல், குமாரர்கள். அப்போ எண்டிங் என்ன வருது? ஓய் அப்படி வருது. அதே மாதிரி ஹுயோன் அப்படின்னு சொன்னால்
குமாரர்களுடைய, குமாரர்களுடைய சன்னு போட்டிருக்கேன், எஸ் போட்டுக்குங்க. ஆஃப் சன்ஸ், குமாரர்களுடைய. டேட்டிவ் ப்ளூரல் வந்து ஹூயோய்ஸ் அப்படின்னு சொன்னா குமாரர்களுக்கு, குமாரர்களுக்காக. ஹூயூஸ் அப்படின்னு சொன்னா குமாரர்களை, அக்யூசிட்டிவ் ப்ளூரல். அது இது எல்லாமே பன்மை. ஃபர்ஸ்ட் வந்து நாமினேட்டிவ், செகண்ட் வந்து ஜெனிட்டிவ், மூன்றாவது டேட்டிவ், நான்காவது அக்யூசிட்டிவ். அப்படி சொல்கிறேன். இது வந்து குமாரர்கள், அதனால் வந்து எஸ் போட்டுக்குங்க. கட்டாயி போச்சா? சரியாச்சா? ஓகே. அப்போது கவனிங்க, நான் கடைசி லெட்டர்ஸ் மட்டும் இங்கே எழுதியிருக்கேன். நாமினேட்டிவ் வந்து என்னன்னு முடியுதுங்க? ஆஸ் அப்படின்னு வருது இல்லையா? நாமினேட்டிவ் சிங்குலர் என்ன வருது? ஆஸ். ஜெனிட்டிவ் சிங்குலர் என்ன வருது? ஊ. டேட்டிவ் சிங்குலர் என்ன வருது? ஓ வித் டிக் மார்க். ஓ வித், என்னோட சேர்ந்து சொல்லுங்க, ஓ வித் டிக் மார்க். அக்யூசிட்டிவ் சிங்குலர் ஆன். அப்படி சொல்லுங்க, ஆஸ், ஊ, ஓ வித் டிக் மார்க், ஆன். இது வந்து சிங்குலர். ப்ளூரல் வந்து பார்க்கும்போது ஓய், ஓன், ஓய்ஸ், ஊஸ். நாமினேட்டிவ் சிங்குலர் வந்து ப்ளூரல் வந்து ஓய். ஜெனிட்டிவ் ப்ளூரல் வந்து ஓன். டேட்டிவ் ப்ளூரல் வந்து ஓய்ஸ். அக்யூசிட்டிவ் ப்ளூரல் வந்து ஊஸ். அதுதான் இங்கே போட்டிருக்கோம். நாமினேட்டிவ் சிங்குலர் ஆஸ், ப்ளூரல் வந்து ஓய். ஜெனிட்டிவ் ப்ளூரல் சிங்குலர் வந்து ஊ, ப்ளூரல் வந்து ஓன். டேட்டிவ் சிங்குலர் வந்து ஓ வித் டிக் மார்க், ப்ளூரல் வந்து ஓய்ஸ். அக்யூசிட்டிவ் சிங்குலர் ஆன்,
ப்ளூரல் வந்து ஊஸ். ஸோ இந்த வார்த்தையில் வச்சா நீங்கள் என்ன செய்ய முடியும்? எழுதிங்க. ஓகே. கவனிங்க, இதுதான் நேற்று நாம் படித்தோம். செகண்ட் டிக்ளென்ஷன் அப்படி ஒரு முறை வாசித்துருவோம். அடல்பாஸ் சகோதரன், ஆந்த்ரோபாஸ் மனிதன், அப்பாஸ்டலாஸ் அப்போஸ்தலன், தூலாஸ் அடிமை, தானட்டாஸ் மரணம். இந்த டோரான் அப்படின்னு சொன்னா பலவீன் பால். டோரான் அப்படின்னு சொன்னா பலவீன் பால், வரம் அல்லது பரிசு என்று அர்த்தம். ஹியரான் ஆலயம், டோ இது வந்து பலவீன் பால் தான், இதுவும் பலவீன் பால். காய் அப்படின்னா இணைப்பு சொல், அண்ட் மற்றும். லாகாஸ் அப்படின்னு சொன்னா வார்த்தை. நாமாஸ் என்று சொன்னா பிரமாணம். சொல்லுங்க, நாமாஸ் பிரமாணம். லாகாஸ் லாகாஸ் வார்த்தை. ஒய்காஸ் வீடு. ஹுயாஸ் குமாரன். அப்போ இந்த வார்த்தையை நீ என்ன செய்யணும்? மனப்பாடம் பண்ணணும். சகோதரன் அப்படின்னா என்னது? அடல்பாஸ். அடல்பாஸ். அப்போஸ்தலன் அப்படின்னு சொன்னா வரம் என்று சொன்னால் டோரான். டோரானா பன்மை பரங்கள், டோரான் அப்படின்னு சொன்னா சிங்குலர். லாகாஸ் அப்படின்னு சொன்னா வார்த்தை. லாகாஸ்ன்னு சொன்னா வார்த்தை. பிரமாணம் என்று சொன்னா நாமாஸ். பிரமாணம் என்று சொன்னால் நாமாஸ். வீடு என்று சொன்னால் ஒய்காஸ். குமாரன் என்று சொன்னால் ஹுயாஸ். ஹுயாஸ். ஆலயம் ஹியரான் பலவீன் பால். ஆலயம் என்று சொன்னா பலவீன் பால். அடுத்தது அடிமை அப்படின்னு சொன்னா டூலாஸ். மனிதன் என்று சொன்னால் ஆந்த்ரோபாஸ். மனிதன் என்று சொன்னால் ஆந்த்ரோபாஸ். சகோதரன் அப்படின்னு சொன்னா அடல்பாஸ். சரி, இந்த வார்த்தைகள் வந்து வேதாகமத்தில் எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது அப்படின்றத நான் பார்க்குறோம்.
சகோதரன் அப்படின்னா அடல்பாஸ். முதல் வார்த்தை நான் பார்க்கறது பிரதர். அப்போ பிரதர் அப்படின்ற வார்த்தையானது மத்திய 4:18 வாசிக்கிறோம். என்ன சொல்லப்படுறது? 2 சகோதரராகிய பேதுரு என்னப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும். அப்போ இவங்க எப்படி சகோதரனா இருக்கிறாங்க? இருவருக்கும் ஒரே பெற்றோர், உடன் பிறந்த சகோதரர்கள். அப்போ இந்த சகோதரன் அப்படின்ற வார்த்தை எதுக்கு தான் பயன்படுத்தப்படுது? உடன் பிறந்த சகோதரனுக்கு. ஆனால் இன்றைக்கு நமக்கு ஆவிக்குரிய குடும்பத்திலையும் நம்ம என்ன செய்கிறோம்? கர்த்தருக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் நம்ம ஒருவருக்கு ஒரு இனமாக இருக்கிறோம். இதே வார்த்தை தான் கர்த்தர் பயன்படுத்துகிறார். மத்திய 23ஆம் அதிகாரத்தில் பயன்படுத்தும் போது இதே வார்த்தை தான் கர்த்தர் என்ன செய்கிறாருங்க? பயன்படுத்துகிறார். அப்போது இந்த சகோதரன் அப்படின்ற வார்த்தை 80 கன்கார்டன்ஸ் நம்பர் 80 அப்படின்னா அடல்பாஸ். கிரீக் பார்க்குறீங்க சைடில் தெரியுதா? தான் அடல்பாஸ், பிரதர். அது எப்படி உச்சரிக்கணுன்றது போட்டிருக்காங்க பாருங்க. ஆ அது ஒரு சிலபிள், டெல் அது ஒரு சிலபிள், பாஸ் அடல்பாஸ். அது எப்படி உச்சரிக்கணுன்றத டிக்ஷனரியில் சொல்லியிருக்காங்க பாருங்க. இது எப்படி வாசிக்கணும்? ஆ டெல் பாஸ். ஆக்சுவலாக இதான் பிரதர் அன்னைக்கு ராபர்ட் பிரதர் கேட்டாங்க நினைக்கிறேன். பிரதர் எப்படி உச்சரிக்கணும் அப்படின்றத இங்கிலீஷில் எழுதி போட்டிங்கன்னா நல்லாவா இருக்கும். நம்ம டிக்ஷனரியே பண்ணுது நமக்கு. அது எப்படி உச்சரிக்கணுன்றத டிக்ஷனரி நமக்கு எழுதி போட்டிருக்கு. சரியா? அடல்பாஸ் இது வந்து பெயர் சொல். ஓகே. அப்போ இது எத்தனை முறை வேதாகமத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்குது? 102 முறை. எல்லாமே சகோதரன் தான் பயன்படுத்தப்பட்டிருக்குது. அவருடைய சகோதரனாகிய லாசரு. இதே நம்ம கர்த்தருக்குள்ளான சகோதரர் கூட இதே வார்த்தை தான் பயன்படுத்தப்படுது. தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும் சகோதரனாகிய சொஸ்தனேயும். இப்போ சகோதரன் சொல்லும்போது பவுல் கூட பிறந்த சகோதரன் கிடையாது, கர்த்தருக்குள்ளாக சகோதரனாக இருக்கிறார். அப்போது பூமிக்குரிய உறவுகளுக்கு மாத்திரம் சகோதரன் வேர்டு இல்லை. ஹீ இஸ் மை பிரதர் அப்படின்னு சொன்னால் அவன் என்னுடைய சகோதரன். சரியா? அதே தான் 1 அதே வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது. மற்றவர்களை குறித்து கர்த்தர் நானே சொல்லுகிறதாவது, சகோதரன் ஒருவனுடைய மனைவி அவிசுவாசியாக இருந்தோம். சகோதரன்றது என்னது? கர்த்தருக்குள்ளான எவ்விதமாக கூட பிறந்த சகோதரருக்கு இந்த வார்த்தை பொருந்துமோ அதே முக்கியத்துவம் வாழ்ந்த வார்த்தை தான் தேவன் யாருக்கும் பயன்படுத்துகிறார்? சபையில் உள்ள சகோதர சகோதரிகளுக்கும் தேவன் பயன்படுத்துகிறார். அப்போ எவ்வளவு ஒரு திக்கஸ்ட் ரிலேஷன்ஷிப் இருக்குன்றதை பாருங்கள். சரியா? சகோதரன் அப்படின்னா ஹீ இஸ் மை பிரதர் அப்படின்னா கூட பிறந்திருந்தால் மட்டும் இல்லை, கர்த்தருக்குள்ளான குடும்பத்தில் அவர் பிறந்திருக்கும் போது அவர் என்னுடைய சகோதரன் சகோதரியாக இருக்கிறாங்க. அதனால தான் தீமோத்தேயு புஸ்தகம் சொல்லும்போது பாலிய ஸ்திரீகளை நீங்கள் எப்படி பாவிங்க? எல்லா கற்புடன் கூடிய சகோதரிகளாக பாவிங்க அப்படின்னு சொல்கிறார். மூத்த சகோதரர் எப்படி பாவிங்க? தகப்பனை போல பாவிங்க. மூத்த சகோதரிகள் எப்படி பாவிங்க? தாய் போல பாவிங்க அப்படின்னு சொல்கிறார். சரியா? அப்போது ரொம்ப முக்கியமான வார்த்தை இது. அதே இது சகோதரன் எண்ணப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனாவது பொருளாசக்காரனாவது இருந்தால் அவனை என்ன செஞ்சிடணும்? சபையிலேருந்து இந்த சபையில் கூடி வர்றவங்க இன்னொரு சபையில் தள்ளி வைக்க முடியாது. இந்த சபையில் கூடி வர்றவங்க இந்த சபையில் கலந்து கொள்கிறவங்கள தான் தள்ளி வைக்க முடியும். நான் வந்து உடுமலைப்பேட்டையில் இருக்கக்கூடிய சகோதரன் தள்ளி வைக்கிறேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. அது எனக்கு அதிகாரம் கிடையாது. ஆனால் இன்றைக்கி நிறைய அப்படி நடக்கிறது. ஆனால் எந்தெந்த பிராந்திய சபையில் கூடி வர்றோமோ அந்தந்த சகோதரர் தான் என்ன செய்ய முடியும்?
இந்த ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க முடியுமே தவிர நம்முடைய பிராந்திய சபை இல்லாத மற்ற சபையில் மேல் நமக்கு என்ன செய்யலை, அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. அதுக்கான அதிகாரம் 1 கொரிந்தியர் 5 சொல்றாரு, நீங்களும் என்னுடைய ஆவியும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோட கூடி வந்திருக்கையில். ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, என்னுடைய ஆவியும் உங்களோடு கூட கூடி வந்திருக்கையில். இது நிறைய பேர் பவுலுக்குரிய அதிகாரத்தை எடுத்துக்கிறாங்க. பவுல் ஒரு அப்போஸ்தலன். பூமியில் எவைகளை கட்டுகிறாரோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூமியில் எதை கட்டவிழ்க்கிறாரோ அது பரலோகத்திலும் என்ன செய்யப்படும், கட்டவிழ்க்கப்படும். பவுலுக்கு அந்த அதிகாரம் இருக்குது. நிறைய பேர் என்ன செய்கிறாங்க பாருங்க, நானும் பல லட்சக்கணக்கான மைல் தூரத்துலேருந்து நானும் அப்படின்னு சொல்ல என்ன செய்ய முடியாது. எல்லாரும் இந்த பதத்தை என்ன செய்ய முடியாது, பயன்படுத்த முடியாது. அதே மாதிரி பவுல் எந்த பதத்தை பயன்படுத்துகிறாரு, தகப்பன் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. நாம் அந்த வார்த்தையை என்ன செஞ்சிட முடியாது, பயன்படுத்திட முடியாது. நான் தான் உன்னை பெற்றேன், நீ என் மகன் கர்த்தருக்குள்ளாக அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர். ஆனால் அதை சொல்வதற்கு கூட என்ன செய்யணும், அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. அநேக உபாத்தியர்கள் இருந்தாலும் அநேகவங்களுக்கு தகப்பன்மார் இல்லையே அப்படின்னு சொல்றாரு. ஓகே, அடுத்த வார்த்தை நாம் பார்க்கறது வந்து ஆந்த்ரோபாஸ். ஆந்த்ரோபாஸ்னா மனிதன். மத்தேயு 1:19. தமிழில் ஒரே வார்த்தை வந்துருச்சு, அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதியுள்ள மனிதனாக இருந்து அப்படி இருக்குது. நீதிமான் அப்படின்ற ஒரே வார்த்தை வந்துருச்சு இல்லையா. ஜஸ்ட் மேன். ஜஸ்ட் மேன்னா நீதியுள்ள மனிதன் என்ற அர்த்தம். இந்த மேன் அப்படின்ற வார்த்தை தான், ஐம் சாரி மேன் என்ற வேர்டு இங்கிலீஷ்ல இல்லை, கிரீக்லேயே இல்லை. கவனிக்கிறீங்களா, அந்த நம்பர் கொடுக்கல பாருங்க அவங்க. ஸோ நான் உங்களுக்கு அப்படியே தப்பாக நம்பர் சொல்லிட்டேன். எப்படின்னா, நான் உங்களுக்கு இங்கிலீஷில் பார்த்து சொல்லிட்டேன் எத்தனை வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு. சில நேரத்தில் தப்பாகிடும். அது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, இருங்க, சகோதரன்ற வார்த்தை எத்தனை முறை பயன்படுத்தப்பட்டிருக்குன்றது நம்ம எப்படி தேடுறது சிறப்பாக இருக்குன்னா, அடல்ஃபாஸ் இந்த வார்த்தை எத்தனை முறை பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு நம்ம தேடுறது சிறப்பாக இருக்கும். 880. இதுதான், இந்த நம்பர் தான் கரெக்ட். 319 முறை. கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கங்க. இயேசு கலிலேய கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாக இருந்த 2 சகோதரராகிய பேதுரு என்னப்பட்ட சீமோனும் அவள் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வழி போட்டு கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு. சகோதரன் அப்படின்ற வார்த்தை நியூ டெஸ்டமென்ட் கிரீக்கில் 319 டைம்ஸ். நான் அப்போ பிரதர்ன்ற வேர்டை நான் சர்ச் பண்ணி சொல்லிட்டேன், தப்பு. எதுக்காக நான் சொல்கிறேன்னா, இப்போ மேன் சர்ச் பண்ணுறோம் இல்லையா, மேன் சர்ச் பண்ணும்போது கிரீக்கில் மேன்னே சொல்லலை, ஆனால் இங்கிலீஷில் சொல்லியிருக்குது. ஜஸ்ட் மேன் அப்படின்னு சொல்லியிருக்குது, ஆனால் இங்கிலீஷில். ஆனால் தமிழில் வந்து கிரீக்கில் வந்து மேன்ற வேர்டு அங்கே இல்லை, ரைச்சஸ் அப்படின்ற வேர்டு தான் இருக்குது. சரியா? எதுக்காவது இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா கவனிப்பீங்க, ஆங்கிலத்தையோ தமிழையோ நம்ம பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு கெட்டியாக பிடிச்சிக்கும் போது எங்கே நம்ம கிரீக்கில் போய் பார்க்கும்போது வார்த்தையே இல்லை. ஸோ நம்ம பெரும்பாலான இன்றைக்கு சொற்பொழிவாளர்கள்லாம் வந்து ஆங்கில சொற்பொழிவாளர்னா ஆங்கில வார்த்தையை பிடிச்சிக்கிறாங்க, தமிழ்னா தமிழை பிடிச்சிக்கிறாங்க. பட் நம்ம எதையும் பிடிக்க வேண்டாம், சத்தியத்தை பிடிப்போம். அதுக்கு ஆதாரமாக எதை நம்ம உறுதிப்படுத்திக்கலாம், கிரீக் நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். சரியா? கிரீக் தெரிஞ்சால் தான் பரலோகம் போக முடியுமாலாம் கேட்காதீங்க, அப்படி சொல்லலை நான். பட் சத்தியத்தை தெரிந்து கொள்ள விருப்பமாக இருந்தால் தேவன் ஏதாவது ஒளி நமக்கு என்ன செய்வார், சத்தியத்தை வெளிப்படுத்துவார். எதுக்குன்னா, இன்னைக்கு இவர் ஒரு வார்த்தையை போட்டு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, இந்த வார்த்தை தான் பயன்படுத்தணும்னு. இன்னொருத்தர் இந்த வார்த்தையை தான் பயன்படுத்திட்டு இருப்பார். நீங்கள் கிரீக்கில் போய் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் ஒரே வார்த்தை தான் இருக்கும். இப்போ சண்டைக்கு என்ன ஆயிடுச்சு, அர்த்தமே இல்லாமல் போச்சு இல்லையா? ஆமாம் இல்லை? ஸோ அதனால் கிரீக்கில் நம்ம போய் பார்க்கும்போது சகல விவாதத்திற்கும் ஒரு முடிவு என்ன செய்கிறது, காணப்படுகிறது. அப்போ இந்த வார்த்தை வந்து சகோதரன்ற வார்த்தை அடல்ஃபாஸ்ன்ற வார்த்தை, நான் மறுபடியும் தப்பாக சொல்கிறேன். அடல்ஃபாஸ் அப்படின்ற வார்த்தை புதிய ஏற்பாட்டில் வந்து எத்தனை முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, 319 டைம்ஸ். இப்போ அடுத்து நம்ம ஒரு வார்த்தை பார்த்தோம், மனிதன் இல்லையா? மனிதன் இருங்க, இஃப் எனி மேன் இல்லை, இங்கேயும் கூட அந்த வார்த்தை இல்லை. ஒருவன், நோ மேன், இங்கேயும் கூட அந்த மனிதன்ற வேர்டு இல்லை.
இதுதான் ஆந்த்ரோபாஸ். நம்பர் பார்த்துங்க, G444. ஓகே, உங்களில் எந்த மனுஷனானாலும் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த மனுஷன் அப்படின்ற வார்த்தை தான் ஆந்த்ரோபாஸ். கவனிங்க, ஆந்த்ரோபாஸ் அப்படின்றது வந்து எப்படி வாசிக்கணும்னு சொல்றாங்க பாருங்க. ஆந்த்ரோபாஸ், ஆந்த்ரோபாஸ், ஆந்த்ரோபாஸ். ஆந்த்ரோபாஸ்னா லிட்ரலி மேன் விசேஜ், மனித முகம் உள்ள அப்படிதான் அர்த்தம். ஆந்த்ரோபாஸுக்கு என்னது? மேன் விசேஜ். மேன் விசேஜ்னா மனித முகம் உள்ள. ஆந்த்ரோபோய்னா மனிதர்கள். குட். ஃபேஸ்ட் பீயிங், மேன் ஃபேஸ்ட் பீயிங் தான் ஆந்த்ரோபாஸ் அர்த்தம். அப்ப இயேசு மனிதனாக வந்தார்னா மனிதனாகவே என்ன செஞ்சிருக்கிறார்? வந்திருக்கிறாருன்னு அர்த்தம். அப்போ இந்த வார்த்தை எத்தனை முறை பயன்படுத்தப்பட்டிருக்குது வேதாகமத்தில் அப்படின்னா 504 முறை. அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்றார். என்ன சொல்லுகிறார்? மனுஷன் ஆந்த்ரோபாஸ் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. 4:19. என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். என்ன சொல்றாரு? என் பின்னே வாருங்க. இப்போ மீன் பிடிச்சிட்டு இருக்கிறீங்க, இனி உங்களை என்ன ஆக போறேன்? மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன். ஐ வில் மேக் யூ ஃபிஷர்ஸ் அப்படின்னு சொல்றார். ஃபிஷர்ஸ் ஆஃப் மேன். அந்த ஃபிஷர் அப்படின்ற வேர்டானது செயிலர், எங்கேஜ் ஆன் தி சால்ட் வாட்டர். மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன், மீனை பிடிக்கிறவர்களாக்குவேன் இருந்தாங்க. இப்போ அவங்க என்ன ஆக்க போறாரு? மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. ஹெலியாஸ், அது பிடித்தல் வேர்டானது ஹெலியாஸ் இந்த வேர்டு. பட் நம்ம பார்க்குற வார்த்தை வந்து மனிதன் தான். ஓகே, அடுத்த வார்த்தை இங்க பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, அப்பாஸ்தலாஸ். அப்பாஸ்தலாஸ் என்றுச்சுன்னா அப்போஸ்தலன் அப்படின்னு அர்த்தம். அப்போஸ்தலன் அப்படின்ற வார்த்தை அப்போஸ்தலன் அப்படின்னு சொன்னா 652. கவனிங்க, இதுக்கான சிலபல கவனிங்க. ஆ பா ஸ்டா லாஸ், அப்பாஸ்டலாஸ். ஆ பா ஸ்டா லாஸ், அப்பாஸ்டலாஸ். ஓகே, டெலிகேட் அப்படின்னு அர்த்தம். லிட்ரல் மீனிங் அப்படின்னு சொன்னா டெலிகேட்னா என்னது? பிரதிநிதி. டெல்லியிலேருந்து டெலிகேட்ஸ் வராங்கன்னு சொல்றாங்கல்ல, டெலிகேட்ஸ்னா என்னது? பிரதிநிதின்னு அர்த்தம்னு நினைக்கிறேன். ஒருவருக்காக வருபவர்கள் தான் அப்போஸ்தலன் அப்படின்னு அர்த்தம். பிரதிநிதியிடம் அதிகாரத்தை ஒப்படை. என்ட்ரஸ்ட் அத்தாரிட்டி டு டெப்டி. அப்போ அனுப்பி வைக்கப்படுகிறவர்கள், பிரதிநிதியாக அனுப்பி வைக்கப்படுகிறவர்கள் தான் யாரு? டெலிகேட்ஸ். இப்போ டெல்லியிலேருந்து என்ன செய்கிறாங்க? பிரதமர் சார்பாக என்ன செய்வாங்க? வெள்ள பாதிப்பை பார்க்குறதுக்கு அல்லது சேதத்தை பார்க்குறதுக்கு என்ன செய்வாங்க? வருவாங்க டெலிகேட்ஸ். இவங்க போய் அறிவிப்பாங்க. ஸோ அவங்க யாருடைய அதிகாரம் உடையவங்களாம் வராங்க? நம்முடைய பிரதம அமைச்சருடைய அதிகாரத்தின் பேர் வராங்க. அதே மாதிரி முதலமைச்சருடைய அதிகாரத்தின் பேரில் என்ன செய்வாங்க? சில டெலிகேட்ஸ் வருவாங்க. ஸோ இவங்க யாருடைய அதிகாரத்தினுடைய பிரதிநிதிகளாக வராங்க? ஏசு கிறிஸ்துனுடைய அதிகாரம். ஸோ மெய்பல் அர்த்தமானதுன்னா டெலிகேட்ஸ்னா பிரதிநிதி. ஆனால் அது நம்ம அப்போஸ்தலன் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போஸ்தலன்னா இந்த வார்த்தையை நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். அம்பாசடர் என்று கூட வேர்டு வருது. அம்பாசடர் ஆஃப் காஸ்பல். ஸ்தானாதிபதிகள் என்ன செய்கிறாங்க? அனுப்பப்படுவாங்க. சரியா? இந்த வார்த்தை எதுலேருந்து வருதுன்னா
அப்பாஸ்டெல்லோ அப்படின்ற வேர்டு வருது. அப்பாஸ்டெல்லோ அப்படின்ற வேர்டுல தான் அப்பாஸ்டில்ஸ் என்ற வேர்டு வருது. அப்பாஸ்டெல்லோன்னா அது வினைச்சொல். டு செட் அபார்ட், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். டு செட் அபார்ட்னா ஒரு நோக்கத்திற்காக பிரித்தெடுக்கப்படுவது. அப்போ அந்த வார்த்தையில தான் அப்பாஸ்டலாஸ் என்ற வேர்டு வருது. ஒரு நோக்கத்திற்காக பிரித்தெடுக்கப்படுவது. அப்போ அப்போஸ்தலர் எதுக்காக பிரித்தெடுக்கப்பட்டாங்க? இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக இருக்கும்படி பிரித்தெடுக்கப்பட்டாங்க. இயேசுனுடைய அதிகாரத்தை உடையவர்களாக வரத்தக்கதாக பிரித்தெடுக்கப்பட்டாங்க. ஸோ எல்லாரும் இந்த அப்போஸ்தலர் வேர்டு எல்லாருக்கும் என்ன செய்யாது? பொருந்தாது. அப்போ இந்த வார்த்தை வேதாகமத்தில் எத்தனை முறை பயன்படுத்தப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னால் 652, 80 டைம்ஸ். முதல் முறையாக எங்கே பயன்படுத்தப்படுதுன்னா மத்தேயு 10:2. அதான் ஃபர்ஸ்ட் முறை கர்த்தர் இந்த அப்போஸ்தலர் வேர்டு பயன்படுத்துறார். அந்த 12 அப்போஸ்தலர்களுடைய நாமங்களாவன: முந்தினவன் பேதுரு என்னப்பட்ட சீமோன், அவன் சகோதரன் அந்திரேயா, செபதேயுவின் குமாரன் யாக்கோபு, அவன் சகோதரன் யோவான். ஓகே, இங்க என்ன சொல்கிறார்? அப்போஸ்தலருடைய. அப்போஸ்தலர்னா டெலிகேட்ஸ், அப்போஸ்தலர்கள் என்ற அர்த்தம். இப்போ இது 80 டைம்ஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஓகே, ஆனால் இதில் கள்ள அப்போஸ்தலரும் இருந்திருக்கிறாங்க. மக்களை குழப்புவதற்கு என்ன செய்திருக்கிறாங்க? கள்ள அப்போஸ்தலர்களும் இருந்திருக்கிறார்கள். ஓகே, அடுத்த வார்த்தை டூலாஸ். டூலாஸ் டூலாஸ் அப்படின்னு சொன்னால் அடிமை. அடிமை அப்படின்ற வார்த்தை நம்ம அடுத்து நம்ம பார்க்குறோம். ஸ்லேவ் ஒரு வேர்டு இல்லையா? பயாஸ். பைஸ். நிறைய ஊழிக்காரன் வேர்டு இன்னொரு வார்த்தை இருக்குது. 38:16 பைஸ் என்ற வார்த்தை. ஆஃப் ஆன் ஏஜ் ஆஸ் ஒன் ஸ்பேங்க்டு வித் இம்பியூனிட்டி. பையன். பைஸ்னா அடிப்பதற்குரிய வயதுடையவன் சொல்லப்படுது. டியாக்கனாஸ் வேர்டு வேற. ஓகே, 14:01 இதுதான் டூலாஸ். இன்வாலண்டரிலி a slave. அவனா விருப்பப்பட்டு என்னவா இல்லை, அடிமையா இல்லை, கட்டாயமாக இருப்பவன் தான் அடிமை. ஸோ இந்த வார்த்தை அதுதான். டூலாஸ் அப்படின்னு சொன்னா என்னது? அடிமை அப்படின்னு அர்த்தம். அதுக்கான சிலபலை கவனிங்க, 2 சிலபல் தான். டூ லாஸ், டூ லாஸ், டூலாஸ். அல்லது a necessity bond servant. பாண்ட் சர்வன்ட்னா என்னது? ஏற்குறைய அடிமையார் ஃபுல்லாக அவங்களுக்குன்னு என்ன செய்ய மாட்டாங்க, அவங்களுக்கு ஒரு டைம் இருக்காது. பாண்ட் சர்வன்ட் சொல்கிறாங்க இல்லையா, தான் ஸ்லேவ். பட் நாம் கர்த்தருக்கு அடிமையாக இருக்கிறோம், கட்டாயமாக இல்லை, மனப்பூர்வமாக. ஓகே, டைம் ஆயிடுச்சு. கத்தசமாக அடுத்த வகுப்பு நாம் தொடருவோம். ஓகே, ஜெபம். சாமி ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் வாசம் செய்கிற பரிசுத்தம் உள்ள பிதாவே, எங்களுடைய சிருஷ்டிகரை உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நிமிட்டமாக எங்களை பாதுகாத்து உம்முடைய சத்தியத்தை கற்றுக்கொள்ளும்படியாக காலை முழுதல் எங்களுக்கு கொடுத்த ஒரு வாய்ப்புக்காக நன்றி பிதாவே. இந்த வகுப்பிலே கூட நாங்கள் நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிற உம்முடைய வார்த்தைகளை கிரேக்க மொழியை கொண்டு நாங்கள் ஒப்பிட்டு பார்த்து அந்த மொழியும் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை கொடுத்து வருவதற்காக நன்றி. அதை புரிந்து கொள்ளும்படியான ஞானத்தையும் புத்தியும் கொடுத்து எங்களுக்கு உதவி செய்து வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம்.
இன்னும் அதிகமான உன்னத கொள்ளுதலை எங்களுக்கு கொடுத்து, ஞானத்தை கொடுத்து, புத்தியை கொடுத்து வழிநடத்தும் பிதாவே, எங்களுக்கு போதித்து உதவி செய்கிற சகோதரருக்காக நன்றி. சகோதரி ஆசீர்வதியும், அவர்கள் குடும்பத்தாரை ஆசீர்வதியும். தொடர்ந்து இந்த நாளிலே நடைபெறுகிற மற்ற பாடங்களிலும் உம்முடைய தயவு இருந்து எங்களை வழிநடத்தும்படியாய் வேண்டுகிறோம். துதிகன மகிமை எல்லாம் முக்கிய செலுத்துகிறோம். கிறிஸ்து இயேசுவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். கிரேக் படிக்கும்படி நீர் செய்து கொண்டு வர தயவுக்காக நன்றி. நாங்கள் புதிய ஏற்பாட்டின் கிரேக் நாங்கள் படிக்கிறபடினால் இரக்கமுள்ள பிதாவை தொடர்ந்து நாங்கள் இதை உணர்ந்து கொள்ள தயவுசெய்து உதவி செய்யும். இந்த அந்நிய மொழி நாங்கள் உணர்ந்து கொண்டு பிதாவை நாங்கள் வேதாகம் படிப்பதற்கு அதில் உள்ள சில குறைபாடுகள் நாங்கள் பிதாவை நாங்கள் மூல அகராதி ஆகிய கிரீக்கில் புதிய ஏற்பாட்டை போய் பார்ப்பதற்கு இது நாங்கள் அக்கறையோடு பிதாவை நாங்கள் படிக்கத்தக்கதாக நீர் உதவி செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறோம் பிதாவை. தொடர்ந்து எங்களுக்கு நல்ல ஞானத்தை தாரும். அப்படியாக போதிக்கிற சகோதரி ஆசீர்வதியும், நடத்துகிற அவருக்கு சரீரத்தில் சுக பலன் ஜீவனை தந்து குடும்பத்தை ஆசீர்வதித்து தொடர்ந்து உம்முடைய ஊழியத்தை உற்சாகமாக இப்படி செய்ய அதிகமாக உதவி செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறோம் பிதாவை. இரக்கமுள்ள பிதாவே, அப்படியாக சகோதரர் ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதித்து உங்களுடைய கிருபையை பலப்படுத்தும். இரக்கமுள்ளவரே, உங்களுக்கு சித்தம் இருந்தால் சகோதரர் டேனி ஜான்சனுடைய குடும்பத்தாரும் பிதாவை சுகமாக அவர் இந்தியா வந்து சேருவதற்கு நீதாமே இரக்கம் பாராட்ட வேண்டுமாக ஜெபிக்கிறோம். எங்கள் யாவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமென். ஆமென். ஓகே, அப்போ தொடர்ந்து நாம் அந்த ஒவ்வொரு கிரேக்க வார்த்தைகளுக்குமான வேதாகமத்தை எவ்விதமாக பயன்படுத்தப்பட்டது என்பதை குறித்து நாம் பார்க்குறோம். அடிமை அப்படின்ற வார்த்தையை பார்த்தோம். அடிமைன்னா டூலாஸ். அடுத்து பார்க்கறது டோரான். அடிமை நான் எத்தனை முறை பயன்படுத்தப்பட்டு சொல்லலையா? அப்போ அடிமை அப்படின்ற வார்த்தை 119 முறை பயன்படுத்தப்பட்டிருக்குது. அது மத்தேயுல தான் முதல் முறை 8-9 பயன்படுத்தப்பட்டிருக்குது. ஆனால் தமிழில் வேலைக்காரன் என்று மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஆனால் சரியான வார்த்தை அடிமை. நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாக இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றவனை வா என்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான். அந்த என் வேலைக்காரன்ற வேர்டு இருக்கு இல்லையா, அந்த வார்த்தை தான் என் அடிமையை இதை செய் என்றால் செய்கிறான். அப்போ இந்த வார்த்தை தான் 119 முறை பயன்படுத்தப்பட்டிருக்குது. இதே வார்த்தை தான் மத்திய 10:24 கூட பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சீஷன் தன் போதகனிலும் வேலைக்காரன் தன் எஜமானிலும் மேற்பட்டவன் அல்ல. இந்த வேலைக்காரன் வார்த்தை கூட அடிமை தான். மத்திய 10:25 போதகன் சீஷன் தன் போதகனை போலவும் வேலைக்காரன் தன் எஜமானை போல இருப்பதும் போதும். அப்போ வேலைக்காரன் அடிமை யாரை போன்று இருக்கும்படி எதிர்பார்க்கப்படுகிறான்? தன் வீட்டு எஜமானை போல. அதற்கான வீட்டு எஜமானை போலனா அதிகாரத்தில் இல்லை, அவருடைய சித்தம் அனைத்தையும் அவன் அறிந்து செய்யக்கூடியவனாக இருப்பதன் மூலமாக இல்லையா? அப்போ 119 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்தது டோரான். டோரான் அப்படின்னு சொன்னால் கிஃப்ட்டு. இப்போ இது எத்தனை முறை பயன்படுத்தப்பட்டிருக்குது நான் பார்ப்போம். ஓகே, ஆடியோ சரியாக போதான்னு செக் பண்ணிக்கிறேன். நான் சில டைம் கிளாஸ் முடிஞ்சு ஆன் பண்ணும்போது சரியாக ஆடியோ போகிறதில்ல. காணிக்கை, டோரான். கவனிக்கிறீங்களா? இது 2 சிலபிள் தான். டோ ரான், டோரான். டோரா அப்படின்னு சொன்னால் கிஃப்ட், பரிசு, அல்லது தமிழில் காணிக்கையும் கூட மொழிபெயர்க்கப்படுறது. கவனிச்சிங்களா? ஆகையால் நீ பலிபீடத்தின் உன் காணிக்கையை, அப்போ காணிக்கை என்பது என்ன? கிஃப்ட்.
டோரான் அப்படின்ற வார்த்தையான நம்பர் 1435. கவனிங்க, இது ஒரு பெயர் சொல், இது ஒரு பலவீன் பால். அதை முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். கிஃப்ட், பரிசு. இப்போ நான் உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்குறேன்னா கூட டோரான் அப்படின்ற வார்த்தை வரும். தேவனிடமிருந்து நம்ம ஒரு பரிசை பெறுறோம், அதை டோரான். ஆனால் பெரும்பாலும் இதை ஸ்கிரிப்சுரல் லாங்குவேஜை எப்படி மாற்றிடுறாங்கன்னா, இப்போ எப்படி மனுஷனிடமிருந்து பெற்றுக்கொண்ட தயவு தேவனிடம் பெற்றுக்கொண்டா கிருபை அப்படின்ற மாதிரி, தேவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட வரம் மனுஷனிடமிருந்து பெற்றுக்கொண்ட பரிசுன்னு மாற்றிடுறாங்க. பட் எல்லாம் ஒரே வார்த்தை தான். வரம்னாலும் பரிசுனாலும் ரெண்டும் ஒன்று தான். யாரிடமிருந்து பெற்றுக்கொள்றான்லாம் கிடையாது. யாரிடமிருந்து பெற்றுக்கொண்டாலும் டோரான் தான். ஆனால் மக்கள் பயன்படுத்தும் என்ன செய்கிறாங்க, அதை நான் உங்களுக்கு கொடுத்தா பரிசு, தேவனிடமிருந்து பெற்றுக்கொண்டா வரம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ரெண்டுக்கும் ஒரே வார்த்தை தான், டோரான் அப்படின்ற வார்த்தை. இந்த டோரான் அப்படின்ற வார்த்தை எத்தனை முறை பயன்படுத்தப்பட்டு 1435 புதிய ஏற்பாட்டில் பயன்படுத்திருக்கோன்னா 17 டைம்ஸ், 17 முறை மட்டுமே. அதில் பரிசுத்தாவின் வரத்துக்கு பயன்படுத்தப்படலையா? இந்த வரம் என்ற வார்த்தை தமிழில் ஈவன் கூட மொழிபெயர்க்கப்படுகிறது. இட் இஸ் தி கிஃப்ட் ஆஃப் காட், தேவனுடைய பரிசு, ஈவு. அப்போ வரம், ஈவ். ஆனால் வரம்ன்ற வேர்டு வந்து 14 அப்போ பரிசுத்தாவின் வரத்துக்கு என்ன வார்த்தை பயன்படுத்தியிருக்காங்கன்னு பார்ப்போம். பரிசுத்தாவியின் வரத்தை பெறுவீர்கள், டொரையா. ஓகே, அது கிஃப்ட்டு தான். பட் அந்த வார்த்தை எதுலேருந்து வருது? 1435லேருந்து வருது. அதனால தான் அப்போஸ் 2:39 காமிக்கலது. அப்போது வரம் அப்படின்னு சொன்னால் டோரான். இந்த வார்த்தையிலேருந்து தான் எந்த வார்த்தை வருது? டொரியா. டொரியா அப்படின்ற வேர்டு வருது, அதுவும் கிஃப்ட் தான். ஸோ 1431 அது. அதனால தான் வந்து பரிசுத்தாவின் வரம் அப்படின்ற வார்த்தையை வந்து டோரான் தேடும்போது அது கிடைக்கல. ஸோ டோரான் அப்படின்ற வார்த்தையானது ஒரு வடிவில் மாத்திரம் இல்லை, ஒன்றுக்கு மேற்பட்ட வடிவில் இருக்குது. அப்போ டொரியா அப்படின்ற கூட என்ன செய்யுது, பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ டொரியா அப்படின்ற ஒரு வேதாந்தத்தை திரும்ப பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு பார்ப்போம். ஸோ ரெண்டு வரம் தான், சிம்பிள். அதனுடைய 11 முறை. அதில் வந்து யோவான் 4:10 வாசிக்கும்போது தேவனுடைய ஈவையும் டொரியா அந்த வேர்டு தான் வருது. அப்போஸ் 2:38, அப்போஸ் 8:20 தேவனுடைய ஈவை, வரத்தை பாருங்க. அதே டொரியான்ற வேர்டை தான் சில டைம் வரம் என்று மொழிபெயர்க்கிறாங்க, ஈவுன்னு மொழிபெயர்க்கிறாங்க. ஸோ இட்ஸ் ஆல் சேம் தான், சரிங்களா? ஈவுனா வேற, வரம்னா வேற, அப்படி கிடையாது. எல்லாமே ஒரே வேர்டு தான் இருக்குது. எபேசி 4:7 கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறதே. அப்போ கிறிஸ்துவனுடைய பரிசுக்கு அளவுக்கு தக்கதாக ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசு ஒவ்வொரு விதமாக இருக்குது. அதுக்கு தக்க மாதிரி தேவன் என்ன செய்கிறார், ஒவ்வொருவனுக்கும் கிருபை அளித்திருக்கிறார். ஸோ ஈவு, வரம், காணிக்கை என்றெல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. சரியா? அடுத்த வார்த்தை தானட்டாஸ். தானட்டாஸ் அப்படின்னு சொன்னால் மரணம். அப்போ மரணம் என்ற வார்த்தை எத்தனை முறை பயன்படுத்தப்பட்டிருக்குதுன்னு பார்ப்போம். ஃபினிஷ் பாடியிலே மரணத்துக்கே 2 வார்த்தை இருக்குது. டெலியோட்டே, டே லெஃப்ட், லெஃப்டேயோ, டே லெஃப்டேயோ அப்படின்னா கூட டு ஃபினிஷ் பாடிலி லைஃப், பூமிக்குரியவைகள் மறிப்பது, மரணம் அப்படின்ற வேர்டு. ஆனால் தானட்டாஸ் கிடையாது. இதுதான் தானட்டாஸ். கவனிக்கிறீங்களா? தானட்டாஸ் அப்படின்னு சொன்னால் 22:88. கிரேக்க கண்காண சம்பரானது என்ன? 22:88.
literally or figuratively, properly and adjectively used as a noun, death. இந்த வார்த்தை எதுலேருந்து வருதுன்னா தினோஸ்கோ அப்படின்ற வார்த்தையிலேருந்து, தெனோ அப்படின்ற வேர்ட்லேருந்து வருது. தெனோ அப்படின்னு சொன்ன என்னன்னா டு டை, மரிப்பதுன்ற வார்த்தையிலேருந்து அந்த மரணம் என்ற வார்த்தை வருது. தானட்டாஸ் அப்படின்னு சொன்னால் மரணம். இது வந்து ஒரு பெயர் சொல். இப்போ இந்த வார்த்தை வேதாகமத்தில் எத்தனை முறை பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா 106 முறை. 106 106 முறை பயன்படுத்தப்பட்டிருக்குது. மரணம் பெரும்பாலும் மரணம் தான் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. பாருங்க, அவன் கொல்லப்பட வேண்டும் அப்படின்ற வேர்டு வந்து 2 வார்த்தை வருது. let him die the death, அவன் மரணத்தில் மரிக்கணும். அப்போ இந்த மரணம் அப்படின்ற வார்த்தை 22:88 தானட்டாஸ், 50:53 வார்த்தை டு ஃபினிஷ் பாடி லைஃப். அவனை என்ன செய்யணும்? சரீரப்பிரகாரமாக அவனை முடிச்சு கொன்றணும். ஸோ கிரீக் வார்த்தை 2 வார்த்தை வருது. யாருக்கு இந்த கடுமையான தண்டனை? தகப்பனையும் தாயையும் நிந்திக்கிறவன். நீங்கள் நினைக்கலாம் நிந்திக்கிறதுனா ரொம்ப அசிங்கமாக பேசுறதுன்னு. இல்லை, டு ஸ்பீக் இல் ஆஃப் சம் ஒன், அவர்கள் இருக்கக்கூடிய நற்கீர்த்தியை குறைக்கிற மாதிரி அற்பமாக பேசினாவே இந்த வார்த்தை தான் வருது. அப்பா உனக்கு ஒன்றும் தெரியாது போப்பா அப்படின்ட்டு பிள்ளைங்க வந்து அப்பா அம்மா பார்த்து சொல்கிறது சகஜமாயிடுச்சு. உனக்கு ஒன்றும் தெரியாது, உனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், சும்மாரு, வயசாகி போச்சோமோ அமைதியாக ஓரத்தில் உட்காந்துட்டு கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்டு. இன்றைக்கி இதெல்லாம் வந்து தன்னுடைய பெற்றோரை வந்து ஏன்னா இன்றைக்கி நிறைய இடத்துல வந்து இதை வந்து ஒரு காமெடி ஆக்கிடுறாங்க. அது வந்து ரீல்ஸ் ஆக்கி நிறையா ஒரு லைக்ஸ் போட்டு அப்படின்னு போது என்ன ஆகிடுறாங்கன்னா அது ஒரு வழக்கமாக்கிடுறாங்க. என்ன ஆகிடுது? டு ஸ்பீக் இல் ஆஃப் சம் ஒன். அந்த வார்த்தை இந்த வார்த்தை 2 வார்த்தையிலேருந்து வருது. ஒன்று காக்காஸ், அவங்க பிரயோஜனமற்றவங்க, அல்லது ஆமாம் அந்த மாதிரி காக்காஸ்ன்ற வார்த்தை நம்ம ஏற்கனவே போன சமயத்தில் படிச்சிருக்கோம். 30:56 லாகாஸ். அப்போது அவங்க அற்பமான ஒரு வார்த்தைகள், அபாத்திரமான ஒரு வார்த்தைகளை சொல்லுவது கூட என்னவாக இருக்கிறது. ஸோ நிந்தித்தல்னா நீங்கள் ரொம்ப ஐயோ நான் எங்கள் அப்பா அம்மா திட்டவே இல்லை அப்படின்னு அவங்க சொல்லும்போது அவங்க ஒரு திட்டுதல்னு ஒரு டெஃபினிஷன் வச்சுருப்பாங்க. சில வல்கரான வார்த்தையை பேசுறதுன்னு. நான் எங்கள் அப்பா அம்மா சும்மா வேலையை பாருன்னு தான் சொல்லுவேன் நான். அதுவும் என்ன தான் வருது? அவர்களை குறைத்து பேசுவது. அப்போது தேவன் யாருக்கு மரணத்தினால் கொல்லப்படணும்னு சொல்கிறாரு? தகப்பனையும் தாயும் நிந்திக்கிறவன். தேவன் அதை ஒரு காலம் என்ன செய்யறதில்லை, அனுமதிக்கிறதே கிடையாது. பழைய ஏற்பாட்டில் தேவன் மோசையின் பிரமாணத்தில் என்ன பிரமாணம் கொடுத்துருந்தாரு? அப்படிப்பட்டவனை பூமியில் உயிரோடு வச்சிடாதீங்க, கொன்றுங்கன்னு சொன்னார். ஏன்? அதை பார்த்து இன்னொருத்த என்ன செய்வான்? கற்றுக்குவான். ஆனால் இன்னைக்கு புதிய ஏற்பாட்டில் பிள்ளைங்களை கொல்லும்படி தேவன் நமக்கு அனுமதி கொடுக்கல. பட் இருந்தாலும் தேவன் அதை எவ்வளோ சிவியராக பார்க்குறாருன்றது நம்ம என்ன செய்ய முடியுது? பார்க்க முடியுது. அப்போது இன்றைக்கி நம்முடைய சிறு பிள்ளை அது இன்னொரு காரியம், பிள்ளைகள் வந்து பெற்றோர் தகப்பனையோ அல்லது பிள்ளைகள் தாயோ மதிக்காததற்கு இன்னொரு காரணம் யார்? நாம தான். இப்போ நாம் வந்து பிள்ளைகளை வைத்து தாயை கிண்டல் அடிக்கும்போது அல்லது தாய் வந்து பிள்ளைகளை வைத்து தகப்பனை கிண்டல் அடிக்கும்போது என்ன ஆகுறது? அதை கற்றுக்கொள்கிறாங்க. அதை கற்றுக்கொண்டு என்ன செய்கிறாங்க? ஒரு குறிப்பிட்ட வயது வரும்போது சின்ன பிள்ளையாக பேசும்போது சிரிக்கிறோம், ஒரு குறிப்பிட்ட வயது வரும்போது அடிக்கிறோம், அது தோளுக்கு மேலே வளர்ந்துட்டாங்கன்னா உள்ளே வச்சு வருத்தப்பட்டுக்கிறோம் இல்லையா? ஸோ இது இன்னைக்கு உலகம் ட்ரெண்ட் ஆகிடுது. ஆனால் தேவன் அதை குறித்து என்ன யோசிக்கிறார்? தகப்பனையாவது தாயையாவது 2 பேரையும் சேர்த்து நிந்திக்கணும் அவசியம் இல்லை. யாரையா ஒருத்தரை நிந்திச்சா கூட அந்த நாட்கள் என்ன செய்யப்படணும்? சர்டைன்லி டெத், மரணம். அவ்வளோ ஒரு தேவன் ஒரு கடுமையான தண்டனையை வைத்திருந்தார். ஓகே, அடுத்த பாயிண்ட் ஹியரான். ஹியரான் அப்படின்னா என்னது? ஆலயம், டெம்பிள் என்ற அர்த்தம். இது வந்து பலவீன் பால். டோரானோ ஹியரானோ பலவீன் பால். இப்போ இந்த வார்த்தை எத்தனை முறை பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு பார்ப்போம். ஹியரான், இதுக்கான சிலபலை கவனிங்க. ஹி எர் ஆன், ஹியரான். கவனிக்கிறீங்களா? இங்கே தான் சிலபல் இருக்கு பாருங்க.
ஹியரான், இது வந்து ஒரு பெயர்ச்சொல். a sacred place or area, ஒரு பரிசுத்தமான பகுதி அல்லது பரிசுத்தமான இடம் என்று அர்த்தம். as a protected or enclosed, அதான் ஆலயம் என்று சொல்லப்படுது. எப்படி மொழிபெயர்க்கிறத? ஆலயம். நீங்களே ஆலயமாக இருக்கிறீர்கள், நீங்களே ஒரு பரிசுத்த ஸ்தலமாக, ஒரு பகுதியாக இருக்கிறீர்கள். இப்போ அந்த நாட்களையும் சரி இந்த நாட்களையும் சரி பரிசுத்த பகுதியாக இருப்பது என்ன? ஆலயம். இப்போ தேவன் சொல்றார், ஒரு ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார்னு சொல்றார். அப்போ இந்த வார்த்தை புதிய ஏற்பாட்டில் எத்தனை முறை பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு பார்ப்போம். 24:11 இதுக்கான கண்காணி நம்பர் 24:11 67 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 67 டைம்ஸ். பூமிக்குரிய ஆலயத்துக்கும் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. 1 கொரிந்தியர்ல வந்து நீங்களே அந்த ஆலயம்னு சொல்றாரு இல்லையா? ஒரு நிமிஷம். அது ஹியரான் வேர்டே டைரெக்டாக வந்து கொரிந்தியரில் வரல. அது அங்கே என்ன வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு பார்ப்போம். 1 கொரிந்தியர் 3:16. இது வேற வார்த்தை. நீங்களே ஆலயமாக இருக்கிறீர்கள் வேர்டு வந்து வேற வார்த்தை, ஹியரான் அல்ல. அப்போது பெரும்பாலும் இந்த ஹியரான் வார்த்தை பெரும்பாலும் எதுக்கு தான் பயன்படுத்தப்படுது? பூமிக்குரிய ஆலயம். பூமிக்குரிய ஆலயத்துக்கு தான் இந்த ஹியரான் வேர்டை பயன்படுத்துகிறாரு. ஆனால் நீங்களே தேவனுடைய ஆலயம் அப்படின்ற வார்த்தையானது நாஆஸ்னா எ டுவெல்லிங் பிளேஸ், வாசமாக இருக்கக்கூடிய ஸ்தலம் என்ற அர்த்தம். அப்போ நீங்களே தேவனுடைய வாசமாக இருக்கக்கூடிய ஸ்தலமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியீர்களா? அப்போ நாம் இதுவரைக்கும் நான் நினைத்து கொண்டிருந்தது ஹியரான் வேர்டு தான் ஆலயத்துக்கு வந்திருக்குன்னு. பட் நாஆஸ் இந்த வார்த்தை தான் வருது. இந்த நாஆஸ் இந்த வார்த்தை எதுலேருந்து வருது அப்படின்னு சொன்னால் இது கம்பேர் தான் சொல்கிறாங்க. இது ரூட் வேர்டு சொல்ல பாருங்கள். இது எதோடு கம்பேர் பண்ணுறாங்கன்னா 24:11 கம்பேர் பண்ணுறாங்க. இன்னொரு வார்த்தை இருக்குது 46:38 அண்ட் என்கேம்ப்மெண்ட். ஸ்கெனோமா அப்படின்னு சொன்னால் அது டெம்பிள் தான், ஆஸ் அ காட்ஸ் ரெசிடென்ஸ். ஸோ புதிய ஏற்பாட்டில் 3 வார்த்தை வருது ஆலயத்துக்கு பயன்படுத்தப்படும். ஹியரான், ஸ்கேனோமா, நாஆஸ். கவனிக்கிறீங்களா? இந்த பக்கம் லாஸ்ட் கார்னரில் பாருங்களேன். ஸ்கேனோமா அப்படின்னு சொன்னால் ஆன் என்கேம்ப்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். இப்போது என்கேம்ப்மெண்ட்னா என்னது? என்கேம்ப்மெண்ட்னா கூடாரங்கள் அமைத்து தங்கு அல்லது படை வீரர் தங்கும் முகாம். என்கேம்ப்மெண்ட் என்னது? முகாம். அப்போது ஸ்கேனோமா அப்படின்னு சொன்னால் முகாம். இன்னொரு வார்த்தை என்னது? ஹியரான்ன்றது நம்ம இப்போ படித்த வார்த்தை. நாஆஸ் இந்த வார்த்தையானது எ டுவெல்லிங் பிளேஸ், வாசமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அப்போ நீங்கள் தேவனுடைய வாசமாக இருக்கக்கூடிய இடமாக இருக்கிறீர்கள் என்றும் அறியீர்களா? ஆலயம் சொல்லலாம், தப்பு இல்லை. பட் அது லிட்ரல் வேர்டு என்னன்னு சொன்னால் நாஆஸ் எத்தனை முறை? 34, 85. இது எத்தனை முறை வேதாந்தத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு பார்ப்போம். 40 முறை பயன்படுத்தப்பட்டிருக்குது. 23:16 பூமிக்குரிய ஆலயத்துக்கும் பயன்படுத்தப்படுது தான். கவனிங்க. குருடரான வழிகாட்டுகிறே உங்களுக்கு ஐயோ, இவனாகலும் தேவாலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணினால். அப்போ இந்த தேவாலயம் என்பது என்ன? வாசமாக இருக்கக்கூடிய பகுதியில் சத்தியம் பண்ணினால் அதனால் ஒன்றுமில்லை என்றும், எவனாகலும் தேவனுடைய ஆலயத்தில் பொன்னின் பேரில் சத்தியம் பண்ணினால் அவன் கடனாளி என்றும் சொல்லுகிறீர்கள். ரெண்டுக்குமே நாஆஸ் இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுது. ஸோ பூமிக்குரிய ஆலயத்துக்கு இந்த வார்த்தை என்ன செய்யப்படுது? பயன்படுத்தப்படுது. ஆனால் நம்ம நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்கிற வார்த்தை எதுக்கு தான் தேவன் எது தான் பயன்படுத்துகிறாரு? இந்த நாஆஸ் இந்த வார்த்தை பயன்படுத்துகிறாரு. தேவனுடைய ஆலயத்துக்கு விக்கிரகங்களுக்கு சம்மந்தம் எது? ஹியரான் பயன்படுத்தலை, இதை தான் பயன்படுத்துகிறாரு. நாஆஸ் தான் பயன்படுத்துகிறாரு. அப்போ தேவனுடைய வாசம் பண்ணக்கூடிய ஸ்தலத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்மந்தம் எது? சரியா? அப்போ அந்த நாஆஸ் இந்த வார்த்தை அதுவும் ஆலயத்துக்கு பயன்படுத்தப்படுது. ஆனால் ஹியரான் வார்த்தை பூமிக்குரிய ஆலயத்துக்கு பயன்படுத்தப்படுது.
ஆவிக்குரிய ஆலயத்துக்கும் சில நேரத்தில் பயன்படுத்தப்படுது. 3 வார்த்தை நம்ம கற்றுக்கொள்கிறோம். கிரான், நாஆஸ் 34:85, இன்னொன்று ஸ்கே நோமா. ஸ்கே நோமா அப்படின்னு சொன்னால் முகாம். முகாம்னா என்னது? முதல்ல குறிப்பிட்டு தங்குவது, ஒரு கூடாரம் போட்டு தங்கக்கூடிய இடம் தான் முகாம். அது நிரந்தரமாக இருக்காது, கொஞ்ச நாள் என்ன செய்வாங்க, எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் நிரந்தரம் ஒரு கட்டடம் சொல்லும்போது நிரந்தரமாக இருக்கும், அங்கே இருக்கும். ஓகே, அடுத்த வார்த்தை லாகாஸ். சார், இந்த கன்ஜெக்ஷன் வேர்டு எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கும் கூட பார்த்துருவோமே. காய் கண்டிப்பாக நிறைய முறை பயன்படுத்தப்பட்டிருக்கும். அது அண்டுன்னு வரவே இல்லையா? விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அங்க இருக்குது. அண்டு 25:32 கவனிக்கிறீங்களா? காய் அப்படின்னா இதுக்கு ஒரே சிலபிள் தான். காய் அப்படின்னா ரிப்பீட்டட் இன் லிஸ்ட், ஆஃபன் நாட் எக்ஸ்பிரஸ்டு. அப்போ அண்ட் அப்படின்னா என்னது? கன்ஜெக்ஷன் வார்த்தை. இந்த வார்த்தை எத்தனை முறை பயன்படுத்தப்பட்டிருக்குது அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி 5210 முறை, 5210 டைம்ஸ். நம்பர் 25:32, 25:32. ஏன்னா அண்டுன்றது நிறைய முறை வரும் இல்லையா? நம்ம அண்டுன்னு போகும்போது ஏன் வரலன்னு தெரியல. ஆனால் கவனிங்க, இங்கே அண்டுன்ற வார்த்தை வந்து ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு யூதாவையும் அவன் சகோதரரையும். அப்போ நமக்கு தமிழில் பெரும்பாலும் அந்த அண்டுன்ற வேர்டு டிரான்ஸ்லேட் பண்ணல. என்னன்னு சொல்கிறாங்க? யும் யூஸ் பண்ணிடுறாங்க. அப்போ பெரும்பாலும் அதனால தான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அண்டுன்னு நமக்கு தமிழ் அதிகமாக பயன்படுத்தலை. அப்போது யூதாவையும் அவன் சகோதரரையும் அப்படின்போது அங்கே 2 கடையில் என்ன வருது? காய். ஓகே, நெக்ஸ்ட் லாகாஸ் வார்த்தை 30:52. இப்போ தான் சமீபத்தில் பார்த்தோன்னு நினைக்கிறேன் அந்த வார்த்தை இல்லையா? வார்த்தை முப்பது 56 என்ன? a word, something said. சொல்லப்பட்ட ஒன்று தான் லாகாஸ்ன்னு சொல்ல முடியும். நீங்கள் வாய்க்குள்ளேயே ஒன்று வச்சுட்டு இருக்கிறீங்க, சொல்லலை, அது என்னவாகாது? that cannot be லாகாஸ். அப்போ லாகாஸ்னா something said, சொல்லப்பட்ட ஒன்று. இப்போ இந்த வார்த்தை வேதாகமத்தில் புதிய ஏற்பாட்டில் எத்தனை முறை பயன்படுத்தப்பட்டிருக்குது அப்படின்னா 316 முறை. மத்தேயு 5:32, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வேசித்தன வார்த்தையின் நிமித்தமே ஒழிய. பாருங்க, அந்த காசுன்றது இருக்கு இல்லையா, முகாந்திரம்ன்ற வேர்டு இருக்கு இல்லையா, அந்த முகாந்திரம்ன்றது முகாந்திரம் இல்லை, வார்த்தை. அப்போ வேசித்தன வார்த்தையினால் ஒழிய, வேசித்தன அங்கே நடந்திருக்கணும், அந்த வார்த்தை நிமித்தமாய் ஒழிய தன் மனைவியை தள்ளி விடுகிறவன் இல்லையா? அப்போ அந்த முகாந்திரம் கூட என்ன செய்யப்பட்டது? இந்த லாகாஸ் இந்த வார்த்தை. ஸோ சம்திங் செட், அங்கே வந்து சொல்லப்படத்தக்கதாக ஒரு சம்பவம் என்ன செஞ்சிருக்கிறது. நெசசரி சொல்லப்படுறது மாத்திரம் கிடையாது, ஆதாரத்தோடு இருக்கணும். ஒருத்தர் வந்து இவங்க பழக்கமாக இருக்காங்கன்னு சும்மா இவங்க யூகிச்சுட்டு இருப்பாங்க, எந்த ஒரு ஆதாரம் இருக்காது. அவங்க பேசுகிறத பார்த்து இல்லை அவங்க போகிறத பார்த்து கூட சிலர் என்ன செய்வாங்க, ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க, அது ஆதாரமாகாது. ஆனால் சம்திங் செட், அதாவது ஆதாரத்தக்கமாக ஒன்று இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்யலாம், தன் மனைவி அவன் அந்த காரணத்தை வச்சு தள்ளிவிடலாம். மறுபடியும் சொல்லுகிறேன், ஆதாரம் வேண்டும்.
அதுதான் வந்து இந்த வார்த்தை. இன்னொரு இடத்துல வாசிக்கும் போது மத்தேயு 5:37 உள்ளதை பட் லெட் யுவர் கம்யூனிகேஷன் பி யா யா நே நே. உள்ளதை உள்ளதென்று இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். இந்த சொல்லுங்கள்ன்ற வேர்டு இருக்கு இல்லையா, சொல்லுங்கள்ன்ற வேர்டு தான் இது. சம்திங் செட், லாகாஸ் அப்படின்ற வார்த்தை. உள்ளதை உள்ளதென்று சொல்லுங்க, இல்லதை இல்லதுன்னு சொல்லுங்க. அதான் இந்த சொல்லுங்கள்ன்ற வேர்டு வார்த்தை. மத்தேயு 7:24 ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு. இந்த வார்த்தைகள் என்ன வார்த்தைகள்? டூஸ் அப்படின்னா தீஸ். டூஸ்னா இந்த வார்த்தைகள். எந்த வார்த்தையும் கிடையாது, இந்த வார்த்தைகள். ஸோ லாகாஸ் அப்படின்ற வார்த்தை வந்து ரொம்ப முக்கியமான வார்த்தையாக தான் பயன்படுத்தப்பட்டிருக்குது. மார்க் 4:33 அவர்கள் கேட்டறியும் திராணிக்கு தக்கதாக அவர்கள் இப்படிப்பட்ட அநேக உபமைகளினாலே அவர்களுக்கு வசனத்தை சொன்னார். அந்த வசனம் என்ற வேர்டானது என்ன? வார்த்தை. வார்த்தையை அவர்களுக்கு சொன்னார். எதுக்கு தக்க மாதிரி சொன்னார்? கேட்டறியும். ஒவ்வொருவருக்கும் கேட்டறியும் திராணி இருக்கிறதா? சிலருக்கு கேட்டறியும் திராணி இல்லைன்னா கூட நம்ம அவங்களுக்கு சொல்றதுனால எந்த பிரயோஜனம் இருக்க போறதில்ல. பட் நம்ம கத்தர் கொடுத்துருக்க கட்டளை என்ன? அமையம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நீ சொல்றதை சொல்லு. அந்த கேட்டறியும் திறன் அப்படின்னு சொல்றாரு. many such parables spake the word unto them they were able. அந்த கேட்டறியும் திறன்னா டூனமாய், டு பி ஏபிள் ஆர் பாசிபிள். அவங்க கேட்பதற்கு தேவையான வல்லமையான அல்லது ஆற்றல் மிக்கவங்களா இருக்கும்போது என்ன செய்யணும்? அவங்களுக்கு சொல்லு அப்படின்னு சொன்னார். இந்த கேட்டுதல் வார்த்தையானது ஏற்கனவே படித்தோம். அகுவோ ஏற்கனவே படித்தோமா? ஆ கு ஓ. அகுவோனா கேட்கக்கூடிய திராணி, அதான் அந்த வார்த்தை. ஓகே, நெக்ஸ்ட் வார்த்தை நாமாஸ். ஏற்கனவே பார்த்தோமா? பார்த்தோம். நான் நம்பர்லாம் பார்க்கலன்னு நினைக்கிறேன் இல்லையா? லா. நாமாஸ் அப்படின்னு சொன்னா 35:51. 35:51 வார்த்தையானது என்ன? ஆன்டிக்விட்டி. நாமாஸ் அப்படின்னு சொன்னா ரெகுலேஷன் அண்ட் இட்ஸ் பிரின்சிபல். ரெகுலேஷன் என்னது? ஒழுங்குபடுத்துதல் மற்றும் அதன் விதிமுறைகள் என்று அர்த்தம். எப்பவுமே விதிமுறைகள் என்ன இருக்கும்? ஒழுங்கு இருக்கும். விதிமுறைகள் யாரும் கை கொள்ளனா என்ன இருக்காது? சாலை விதின்னு இருக்குது. எல்லாரும் இடது பக்கமாக போங்க, வர்றவங்க வலது பக்கமாக வாங்க. அங்கே விதிமுறையை ஒருத்தரும் கை கொள்ளனா என்ன ஆகும்? ஒரே கன்ஃபியூஷன் இருக்கும். திடீர்னு ஒரு கூட்டத்தில் வந்து நான் ஒரு 200 பேர் கூட வேண்டிய இடத்துல ஒரு திடீர்னு 5000 பேர் கூட்டிட்டாங்கன்னா என்ன இருக்கும்? அவங்கள கட்டுப்படுத்த முடியாது, ஒழுங்குபடுத்த முடியாது இல்லையா? அதுதான் அந்த ரெகுலேஷன் அண்ட் இட்ஸ் பிரின்சிபிள்ஸ் அர்த்தம். அப்போ பிரமாணம் என்று சொன்னால் அதில் என்ன செய்கிற ஒழுங்கு விதிமுறைகள் இருக்கும். அதான் லா அண்ட் ஆர்டர்னு சொல்கிறாங்க இல்லையா? லானா சட்டம், ஆர்டர்னு சொன்னால் ஒழுங்கு. எங்கே சட்டம் கைப்பற்றப்படுகிறதோ அங்கே என்ன இருக்கும்? ஒழுங்கு இருக்கும். எங்கே ஒழுக்கம் இல்லையோ அங்கே என்ன இருக்காது? சட்டம் கை கொள்ளப்படுகிறது இல்லை. அதனால தான் எல்லா காவல்துறையிலும் என்ன எழுதி போட்டிருப்பாங்க? சட்டமும் லா அண்ட் ஆர்டர் என்று சொல்லுவாங்க. அப்போ ரெகுலேஷன் அண்ட் இட்ஸ் பிரின்சிபிள் தான் பிரமாணம். இன்றைக்கு நமக்கு இந்த ரெகுலேஷன் அண்ட் இட்ஸ் பிரின்சிபிளை கொடுத்துருக்கிறது யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் பழைய பிரமாணத்தை என்ன செஞ்சார்? ரெகுலேஷன் அண்ட் இட்ஸ் பிரின்சிபிளாக தேவன் கொடுத்திருந்தார். அப்போ இயேசு சொல்றாரு, நான் பிரமாணத்தை தீர்க்கதரிசனியானத்தையும் அழிக்கிறதுக்கு வந்த நீ என்ன செய்ய வேண்டாம், எண்ணிக்கொள்ளாதீங்கள் என்று சொல்கிறார். அப்போ இந்த பிரமாணம் அப்படின்ற வார்த்தை வேதாமத்தில் எத்தனை முறை பயன்படுத்தப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னால் 358 முறை. முதல் முறை மத்தேயு 5:17 தான் பயன்படுத்துறாரு. 358 158. எல்லாமே பிரமாணம்ன்ற ஒரு நியாயன்ற வேர்டு இல்லை. பிரமாணமும் தீர்க்கதரிசன வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது. அது முதல் தேவனுடைய ராஜ்யம் சவிசேஷம் அறிவிக்கப்பட்டு வருகிறது. யாவரும் பலவந்தமாக இதில் பிரவேசிக்கிறார்கள். யோவான் 8:5 இப்படிப்பட்டவர்களை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே.
நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அப்போ ரெகுலேஷன் அண்ட் பிரின்சிபலில் மோசே சொல்லியிருக்கிறாரு. மோசேக்கு அந்த கட்டளை கொடுத்தவரே யார் தான்? இவங்க யார்கிட்ட கேள்வி கேட்குறாங்களோ அவர் தான். ஆனால் அவர் இப்போ மனுஷனாக வந்திருக்கிறார். பேசு என்ன சொன்னார்? அவர் குற்றம் சுமத்திருக்கோ அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் இயேசு என்ன கேட்டார்? சொல்லியாங்க. ஓகே, வசனத்தை மாறிடுச்சு. அடுத்தது யோவான் 10:34. இயேசு அவர்களுக்கு பிரயோஜனமாக, தேவர்களாக இருக்கிறீர் என்று நான் சொன்னேன் என்பதாக உங்கள் பிரமாணத்தில் எழுதியிருக்கவில்லையா? வேதம் என்றவோடு கூட பிரமாணம் தான். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதம். அது எபிரேய மொழி. சங்கீத புஸ்தகம் சொல்கிறேன், அது எபிரேய மொழி. ஆனால் தமிழில் வேதம் என்ற வார்த்தை கூட நமக்கு என்ன வார்த்தை இருக்குது? பிரமாணம் தான். ஓகே, நெக்ஸ்ட் ஒய்காஸ். ஒய்காஸ்னா வீடு. வீடு அப்படின்ற வார்த்தை ஒய்காஸ்னா எ டுவெல்லிங், வாசம். இது ஒரு பெயர் சொல். இது ஒரு டுவெல்லிங், வாசம் பண்ணுவது. சாரி, வாசஸ்தலம். வாசம் பண்ணுவதுன்னா அது வெர்பாயிடும். வாசஸ்தலம் அப்படின்ற வேர்டு தான் ஹவுஸ், ஒய்காஸ். ஆனால் இந்த வார்த்தையிலேருந்து தான் எது வருது? ஒய்கியா அப்படின்ற வேர்டு வருது, ரெசிடென்ஸ். நாம ஒய்கியா அப்படின்ற வேர்டு ஆனது ஒய்கியா. ஒய்கியானா என்னது? ரெசிடென்ஸ், வீடு. அப்போ அந்த இந்த ஒய்காஸ் இந்த வார்த்தையில தான் எது வருது? ஒய்கியான்ற வேர்டு வருது. வீடுக்கு வேற என்னென்ன வார்த்தை இருக்குது? ரெண்டே வார்த்தை தான், ஒய்கியா, ஒய்காஸ், ரெண்டு வார்த்தை தான் இருக்குது. இப்போ இந்த ஹவுஸ் அப்படின்ற வார்த்தை இதுலேருந்து ஒரு எத்தனை முறை பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா, ஒய்காஸ் இந்த வார்த்தை ஒய்கியா தான் வருது. ஒய்காஸ். இந்த முறை உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போன. அவருக்கு வீடு இருந்திருக்கா இல்லையா? எதுக்கு வீட்டில் எல்லாம் படுக்காமல் இங்கே படுத்துட்டு இருந்தார்? குணமாவதற்காக. இப்போ அவருக்கு வீட்டுக்கு போன்னு சொன்னார். இந்த வார்த்தை எத்தனை முறை பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா, இருங்க நம்பரை வச்சுடுவோம். 106 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கு ஒய்காஸ் அப்படின்ற வேர்டு. எல்லாமே வீடு தான் மொழிபெயர்க்கு. காணாமல் போன ஆடுகளாகி இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள் என்று சொல்றாரு. இஸ்ரவேல் என்பதை தேவன் என்ன சொல்றாரு? வீடுன்னு தான் சொல்றாரு. 21:13 என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கல்லர் குகை ஆக்கினீர்கள் என்று சொல்கிறார். இதுவும் வீடு, டுவெல்லிங், ஒய்காஸ் இந்த வார்த்தை. எத்தனை முறை பயன்படுத்த சொல்லிட்டேனா? நூற்றி 6. அடுத்தது ஹுயாஸ், குமாரன். ஹுயாஸ், குமாரன் அப்படின்ற வார்த்தை. ஆபிரகாமின் குமாரன். கவனிங்க, இதுக்கு ரெண்டே ரெண்டு சிலபிள் தான், ஹுயாஸ். ஹுயாஸ், ஹுயாஸ் அப்படின்னா என்னது? குமாரன்.
குமாரன்றதுக்கு வேற வார்த்தை இருக்கா? இல்லை, இது ஒரே வார்த்தை தான். ஆனால் சந்ததியார் கூட இந்த வார்த்தை பயன்படுத்தப்படும்னு சொல்றாங்க விஸ்தாரமான அர்த்தத்தில். பட் டைரக்ட் மீனிங் ஆனது என்னது? குமாரன் தான். இப்போ இது எத்தனை முறை பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு பார்ப்போம். முன்னூற்றி 48 முறை. ஆனால் ஒரு காரியத்தை கவனிங்க, தேவனுடைய குமாரன் என்று சொன்னாலும் சரி, தேவனுடைய புத்திரன்னு சொன்னாலும் ரெண்டு ஒன்று தான். எதுக்காக நான் சொல்கிறேன்னா, நம்முடைய மொழிபெயர்ப்பாளர்கள் வந்து கலாத்தியர் புஸ்தகத்தில் பார்க்கும்போது ரெண்டு வார்த்தையை வித்தியாசமான வார்த்தை பயன்படுத்தியிருப்பாங்க. மேலும் நீங்கள் குமாரர்களாக இருக்கிறபடினால், புத்திரண்டு ஓடு தனி கிரேக்க வார்த்தைலாம் கிடையாது. பட் இதனால் நம்முடைய மொழிபெயர்ப்பாளர்களுக்கு தேவனுடைய குமாரர் அப்படின்னு சொன்னால் யாருக்கு மட்டும்தான் அந்த வார்த்தை பொருந்தும்? இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி புரிந்து கொண்டு நமக்கு பயன்படுத்தும்போது என்னன்னு சொல்கிறாங்க? புத்திரர்ன்றாங்க. ஆனால் இங்கே பாருங்க, தேவன் தமது குமாரனுடைய என்ற வேர்டு இருக்கு இல்லையா, அங்கே என்ன வார்த்தை வந்திருக்குது? அது 52:7 தான். அவருக்கு மட்டும் என்னன்னு பயன்படுத்துகிறாங்க? குமாரன். அது குழப்பத்தை கவர்த்துக்கணுன்றக்காக செய்கிறாங்க. பட் லிட்ரலாக டிரான்ஸ்லேட் பண்ணால், நீங்களும் குமாரர்களாக இருக்கிறபடினால் அப்பா பிதாவி என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவி அனுப்பினார். ரெண்டுமே குமாரன் தான். புத்திரன் வேற, குமாரன் வேற இல்லை, ரெண்டு பேருமே ஒருத்தர் தான். ஓகே, ஸோ மறுபடியும் சொல்கிறேன், அது குழப்பத்தை தவிர்க்கின்றக்காக அப்படி பயன்படுத்துகிறாங்க. பட் அதுக்காக வந்து கிரேக்க வார்த்தை இல்லாமல் இல்லைன்னு ஆகலை. எல்லாமே குமாரன்ற வார்த்தை தான் தேவன் நமக்கு பயன்படுத்துகிறார். அப்போ 4:7 கூட சொல்கிறார் இல்லையா, ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் குமாரனாக இருக்கிறாய். நீ குமாரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனாய் இருக்கிறாய். அப்போ தேவன் நம்மளை என்னன்னு சொல்லி கூப்பிடுறாரு? அப்படி குமாரன் தான் சொல்லி கூப்பிடுறாரு. அப்போது இது வரைக்கும் இந்த வார்த்தைகள்லாம் எங்கேருந்து எத்தனை முறை பயன்படுத்தப்பட்டிருக்கு நம்ம என்ன செய்தோம் பார்த்தோம். அப்போது மறுபடியும் அந்த வார்த்தையை கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்குவோம். அடல்பாஸ், அடல்பாஸ் சகோதரன், ஆந்த்ரோபாஸ் மனிதன், அப்பாஸ்லாஸ் அப்போஸ்தலன், டூலாஸ் அடிமை, தானட்டாஸ் மரணம், லாகாஸ் வார்த்தை, நாமாஸ் பிரமாணம், பிரமாணம், நாமாஸ். இங்கேயும் கூட மாற்ற அது டூப்ளிகேட் பண்ணேன் இல்லையா, அதை அப்படியே விட்டேன். ஓகே, நாமாஸ்னா பிரமாணம், பிரமாணம் அல்லது ரெகுலேஷன் இல்லையா. ஓகே, அடுத்தது ஒய்காஸ் வீடு, ஒய்காஸ் ஹூயாஸ் குமாரன், ஆர்டாஸ் அப்பம், கூரியாஸ் கியூரியாஸ் கர்த்தர், லித்தாஸ் கல், ஓக்லாஸ் ஓக்லாஸ் திரளான கூட்டம். ஹூயாஸ் குமாரன், ஹூயு குமாரனுடைய, ஹூயோ விட்டிக்மார் குமாரனுக்கு குமாரனுக்காக, ஹுயான் குமாரனை. அடுத்தது ஹுயோய் குமாரர்கள், ஹுயோன் குமாரர்களுடைய, ஹுயோய்ஸ் குமாரர்களுக்கு குமாரர்களுக்காக, ஹுயூஸ் குமாரர்களை. ஓகே, ஸோ இந்த கடைசி வார்த்தையை மட்டும் நீங்கள் என்ன செய்யுங்க, நல்லா மனப்பாடம் பண்ணிங்க. எப்படி? ஓ ஓமன் சொல்லுங்க, ஓ ஓமன், எய்ஸ் ஏட்டே, ஏ ஊசி. அது எப்படி ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரலுக்கு வருதோ அதே மாதிரி இதையும் ஆஸ், ஓய், ஊ, ஓன், ஓ விட்ரிக்மார், ஒய்ஸ், ஆன், ஊஸ். இது மைண்டில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரியா?
சரி, இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸு. இது நீங்கள் ஆக்சுவலாக அது இல்லைன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் ஷீட் கொடுக்குறேன். அதை நீங்கள் வந்து நோட்டில் எழுத வேண்டியிருக்கும். அது என்னன்னா, பிளப்போ அப்படின்னு சொன்னா நான் பார்க்கிறேன், நான் காண்கிறேன். பிளப்பேஸ்னா பிளப்பேஸ் நீ காண்கிறாய். பிளப்போமன் பிளப்பேட்டே பிளப்பே பிளப்பூசி. இப்படி கிரீக்கில் மட்டும் இருக்கும். நீங்கள் சைடில் வந்து என்ன செய்யணும், அதுக்கான டிரான்ஸ்லேஷன் எழுதணும். அப்புறம் செகண்டில் வந்து என்ன இருக்குன்னா, நீ பார்க்கிறாய் அப்படி இருக்கும். இப்போ நீங்கள் என்ன எழுதணும், நீ பார்க்கிறாய்னா அதை கிரீக்ல நீங்க சொல்லணும், பிளப்பேஸ். நீங்கள் பார்க்கிறீர்கள், அவர்கள் பார்க்கிறார்கள், நாம் பார்க்கிறோம். ஸோ இப்படி எக்ஸசைஸ் வரும். நீங்கள் என்ன செய்யணும், நோட்டில் எழுதணும். அப்போ தான் இது வரைக்கும் படித்த பாடங்களை வந்து என்ன செய்யும், ஞாபகப்படுத்தி நீங்கள் எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த எக்ஸசைஸ் ஷீட் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி தரேன், ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. சரியா? வேறு ஏதாவது கேள்விகள் இருக்கா? இது ஒரு வார்த்தையை படித்து ஞாபகப்படுத்திக்குவோம். பிளப்போ நான் காண்கிறேன், கினோஸ்கோ நான் அறிந்திருக்கிறேன், கிராஃபோ நான் எழுதுகிறேன், இடாஸ்கோ நான் போதிக்கிறேன், லாம்பானோ நான் எடுக்கிறேன் அல்லது ஏற்றுக்கொள்கிறேன், லெகோ நான் சொல்லுகிறேன், லூவோ நான் கட்டவிழ்கிறேன் அளிக்கிறேன், எக்கோ நான் வைத்திருக்கிறேன், அகோ நான் வழிநடத்துகிறேன், அகுவோ நான் கேட்கிறேன் அல்லது கேள்விப்படுகிறேன், தெல்லோ நான் தீர்மானிக்கிறேன் அல்லது நான் விரும்புகிறேன், ஃபெரோ நான் சுமக்கிறேன் அல்லது கொண்டு வருகிறேன், பெம்போ நான் அனுப்புகிறேன். பெம்போன்னு மட்டும் சீக்கிரம் சொல்கிறீங்க, டெம்போ ஞாபகம் வந்துடுது நமக்கு. ஓகே, இது தொடர்ந்து நம்ம படிக்கிறது மட்டும் இல்லை, நீங்கள் அடிக்கடி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அந்த வார்த்தையை நம்ம மென்மேலும் இன்னும், ஏன்னா நாளாக ஆக வார்த்தைகள் பெருகிட்டே போகும். ஸோ அந்த வார்த்தைகள்லாம் இப்போவே படிச்சுட்டா தான் அந்த வார்த்தைகள் நிறைய தெரியாது. மொத்தமாக வச்சு படித்தோம்னா இவ்வளோ வார்த்தையா அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் சிலருக்கு. ஆனால் என்ன செய்யுங்க, அப்பப்போ ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கர்த்தர் சும்மா நாளைக்கு நாம் தொடருவோம். ஜெபம் யார் பண்ணலை? சாலமோன். ஜெபம் செய்யும். பரிசுத்தமும் நீதியும் உள்ள நல்ல பிதாவே, நாளை கொடுத்தும் நன்றி பிதாவே. இந்த வேலையில் பிதாவே நாங்கள் பிதாவே கிரேக்க மொழியை பிதாவே கற்க ஸ்லாகித்து கொடுத்தும் நன்றி பிதாவே. இந்த பிதாவே நாங்கள் கற்றவைகளை பிதாவே நாங்கள் பிதாவே நல்ல முறையில் கற்று பிதாவே அவற்றை கொண்டு பிதாவே நீ சத்தியத்துக்கு நாங்கள் பிரோஜனப்படுத்தி கொள்ளவும் பிதாவே அவற்றிற்கு உதவிகரமாக இருக்கும் நீர் எங்களுக்கு ஸ்லாகித்து தாரும் பிதாவே. இதோ பிதாவே நாங்கள் பிதாவே இன்னும் அதிகமாய் பிதாவே இதன் மூலம் பிதாவே சத்தியத்தை இன்னும் தெளிவாக பார்க்கவும் பிதாவே அவற்றை பிதாவே நாங்கள் பிதாவே மற்றவர்களுக்கு சொல்ல நீர் எங்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தாரும் பிதாவே. இது உம்முடைய சத்தியத்தை போதித்த பிதாவே, சத்தியத்துக்கு உறுதியாக இருக்கிற கிரேக்க மொழி பிதாவே போதித்த ஆசிரியரையும் ஆசிர்வதியும் பிதாவே, அவருக்கு உள்ள சுகன்பலன் ஆரோக்கியத்தை தாரும் பிதாவே. இதோ பிதாவே இங்கே கூடி வந்திருக்க அனைத்து ஆத்மாக்களையும் ஆசிர்வதியும், வரை தடப்பட்ட ஆத்மாக்கள் அடுத்த முறை வந்து சேர நீரை வழி நடத்தும். கர்த்தரும் இரட்சகருமாக இருக்கிற கிறிஸ்து மூலம் ஜெயிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன்.